அரசோட கருத்தை சொல்லுது. இந்த போராட்டத்தை வந்து விஜய்க்கு எதிராக பண்ணுறாங்க. இந்த போராட்டத்தை வந்து அறக்கழகம் பார்வையாளருக்கு வணக்கம். இன்று நாம் சந்திக்கிற குறிப்பாக ஸ்பாட்ல இருந்தே போராட்ட களத்திலிருந்தே கிட்டத்தட்ட எஸ்எஃப்ஐ தோழர்கள், ஜனநாயக வாலிபர் சங்கம் எல்லாமே ஒரு மண்டபத்தில் அடைத்து வைக்கப்பட்டிருக்கிறார்கள். காலையில் பாத்தீங்கன்னா ரயில் மறியல் நடந்திருக்கிறது. அதன் விளைவாக அங்கு உள்ள தோழர்கள் முழுக்க அடைக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கிருந்தே நமக்கு தொடர்பு வந்திருக்கிறார்கள். தோழர் செல்வா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார். தோழர் வணக்கம். குறிப்பா என்ன நடந்தது காலையில ரயில் மறியல்ல? நேற்று இரவே நீங்க மிகப்பெரிய அளவுல போராட்டம் பண்ணி குறிப்பாக காவல்துறையுடைய அத்துமீறலா இருக்கிறத நாங்களே அந்த ஸ்பாட்டை கண்கூட பார்த்தோம். இன்னைக்கு ரயில் மறியல் நடந்திருக்கு. அங்க என்ன நடந்தது? வேற விவரங்கள் என்ன நடந்தது சொல்லுங்க. இன்னைக்கு ரயில் மறியல் போராட்டம் நேற்று நான் அறிவிச்சுதான் பண்றோம். ரயில் நிலையம் திருப்பரங்குன்றம் ரயில் நிலையத்துக்கு போனதுக்கு ஒரு 1/2 கிலோமீட்டருக்கு முன்னாடியே பேரிகார்டெல்லாம் இருந்துச்சு. காவல்துறை போராட்டத்தை நடக்க விடாம தடுப்பு என்னெல்லாம் செய்ய முடியுமோ எல்லாமே செஞ்சாங்க. அதே மாதிரி நம்முடைய தோழர்கள் ரயிலை அறிவித்தபடி போராட்டம் அறிவித்தபடி ரயிலை மறித்த சில தோழர்களுக்கு ஒரு சில காயம் இருந்துச்சு. குறிப்பா ஒரு 4 கிலோமீட்டர் கையே இறங்கி போயிடுச்சு. பலருக்கு காயம், பலருக்கு நெகை பூச்சி, ரத்த காயம், மூட்டுல வீழ்நிலை, அந்த மாதிரியான பல்வேறு காயங்கள் இப்போ மருத்துவமனைக்கு அவங்க அழைத்து செல்லப்பட்டிருக்காங்க. அப்புறம் இன்னைக்கு போராட்டத்துக்கு பொதுவாகவே சமூக ஆர்வலர் சோழமன் சிவன் உண்ணாவிரதம், அதற்கு பின்னாடி மாணவர் தலைவர்களோட உண்ணாவிரத போராட்டம், இதே தொடர்ந்து இந்தியா முழுவதும் மாணவர்கள் இளைஞர் மத்தியில் ஏற்படுத்திய ஒரு பெரிய எழுச்சி. இந்த எழுச்சியின் பின்னணியில அமைச்சர் தர்மேந்திர பிரதான் இந்த நீட்டு முறைகேடுக்கு பொறுப்பேற்று பதவி விலகணும், அந்த நீட்டு வினாத்தால் அந்த பிரச்சனையால மரணம் அடைந்த குடும்பத்திற்கு 1 கோடி ரூபாய் நிவாரணம் வழங்கணும் உள்ளிட்ட கோரிக்கையை வலியுறுத்தி இந்தியா முழுவதும் ஒரு பெரிய போராட்டங்கள் நடக்குது. நம்ம டெல்லியில பார்க்கலாம், இன்டர்நெட்டை ஸ்டாப் பண்ணி ஒரு பெரிய ஒடுக்குமுறையை செய்யறாங்க. ஒரு சொந்த நாட்டு இளைஞர்களையும் மாணவர்களையும் பார்த்து ஒரு அரசாங்கம் பயந்து மிக கொடூரமாக நடந்துக்கிறாங்க. ஒரு ஜனநாயகம் என்ற அடிப்படையில ஒரு குறைந்தபட்சம் காது கொடுத்து கேட்க விரும்பாத மொழியா இருந்தாலும் எல்லா வகையிலும் இந்த போராட்டத்திலே ஒரு வன்முறை, திட்டமிட்ட வன்முறை. அந்த தாக்குதல்ல போலீஸ்மார் வர்றதுல சிலர் அன்யூனிஃபார்ம்ல வர்றாங்க. அது RSS ஆட்கள் இருக்கிறதாங்கன்னா பல செய்திகள்லாம் வெளிவரும். அவ்வளவு கொடூரமாக அவங்க ஒடுக்குமுறை செய்யறாங்க. அதுல அவங்களுக்கு எதிரான போராட்டம், அவங்களோட தோல்வியை வெளிக்கொள்வதற்கான போராட்டம் என்ற அடிப்படையில அவங்க அப்படி ஒடுக்குமுறை செய்வதை புரிஞ்சுக்கிறாங்க. நம்ம முழுவதும் ஜனநாயகத்துக்கு எதிரான. அதே நேரத்துல தமிழகத்துல ஏற்கனவே கடந்த காலத்துல சட்டமன்றத்திலையும் நீட் தேர்வுக்கு எதிராக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. சகோதரி அனிதா மரணமடைந்த போது இன்றைக்கு முதலமைச்சராக இருக்கக்கூடிய தாவேகாவை சேர்ந்த மாண்புமிகு முதலமைச்சர்கள் நேராக வீட்டுக்கு போய் சந்தித்தாரு. நீட் எதிர்ப்பு, நீட்டே கூடாது எங்களோட நிலைப்பாட்டை தொடர்ந்து சொல்லுவாங்க. ஆனா அவங்க நடவடிக்கை அது ஒண்ணு இருக்கு. அதாவது நாங்க தொடர்ந்து 3 நாள் பதிலாக போராட்டம் நடத்துறோம். சென்னையில உள்ளிட்ட தமிழ்நாடு முழுவதும் இடதுசாரி மாணவ இளைஞர் குறிப்பா திட்டங்கள் போராட்டம் நடத்தும். காவல்துறைக்குன்னு ஒரு குணம் இருக்கும். அது பாமேதர் லெனின் சொன்ன மாதிரி அது ஒரு அடக்குமுறை கருவி என்ற அடிப்படையில் அவங்களுக்கு ஒரு குணம் இருக்கும். அது ஒரு பிரச்சனை. ஆனா அதுலயே கூட அவங்களோட அணுகுமுறை இதெல்லாம் ஒவ்வொரு ஆண்டுக்கும் மாறும். ஆனால் நாங்க சொல்ல விரும்புவது என்னன்னா, காவல்துறை குணத்தையும் தாண்டி தாவேகாக்கு நீட்டு எதிர்ப்பு போராட்டம் என்பது பெரிதாயிடக்கூடாது அப்படின்ற ஒரு பாலிசியாவே அவங்க வச்சு செயல்படுறாங்கன்னா புரிஞ்சுக்க முடியும். ஏன் அப்படி சொல்றேன்னா, நேற்று மட்டும் இந்த போராட்டத்திற்கு பலரும் சோசியல் மீடியால தொடர்பு கொண்டு எங்களோட கலந்துக்கிறாங்க. தொடர்ந்து வருவதாக பலரும் எங்களோட பேசிக்கிட்டே இருக்காங்க. அப்போ ஒரு 1 மணி நேரம் ஏதாவது ஒரு பொது இடத்துல ஒரு போராட்டம் நடந்துச்சுன்னா ஏறக்குறைய ஜல்லிக்கட்டு மாதிரியான இன்னொரு போராட்டம் தமிழகம் சந்திச்சிடும் அப்படின்றதான் இதுல இருக்கு. அன்னைக்கு ஜல்லிக்கட்டு போராட்டம் நடந்துச்சு. ஒன்றிய அரசாங்கத்துக்கு எதிராக போராட்டம் உறுதியாக இருந்தது. அன்னைக்கு இருந்த சமாதான அரசாங்கத்திலேயே நமக்கு பல விமர்சனம் இருந்தாலும் கூட அவங்க ஒரு கட்டம் வரைக்கும் நடந்தாங்க. முடிக்கும் போது ஆனா அதே நேரத்துல அப்படி ஒண்ணு துவங்கிறதே கூடாது. நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டம், குறிப்பா மோடிக்கு எதிரான போராட்டம், ஒன்றிய அரசாங்கத்துக்கு எதிரான போராட்டம், அந்த போராட்டம் ஒரு பெரிய எழுச்சியாக மக்கள் திரளாக மாறக்கூடாது என்பதில் இந்த தாவேக அரசு உறுதியாக இருக்கு அப்படின்றத ரொம்ப ஆழமாக பதிவு செய்யுது. தாவேக அமைச்சர் ராஜ்மோகன் கூட அறவழியில் போராட்டம் நடத்தினால் அரசு அனுமதிப்போம், இது சிலரால் தூண்டப்படுகிறது என்றெல்லாம் சொல்லியிருக்கிறாரு. நாங்க டிவைஎஃப்ஐ சொல்றோம், ஆமா நாங்க தூண்டுறோம். நீட்டுக்கு எதிரான போராட்டத்தை தூண்டுவது எங்க நோக்கம் தான், அதுல எந்த மாற்றம் கிடையாது. ஆனா நீங்க என்ன சொன்னீங்க? தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னீங்க? நீட் எதிர்ப்பது எங்களோட கோரிக்கை, எங்களோட முக்கியமான கோரிக்கைன்னு சொன்னீங்கல்ல. இப்ப நீங்க தூண்டுங்க ராஜ்மோகன் அவர்களே. நீங்க ஏன் தூண்ட மாட்டீங்க? அப்ப அறவழி போராட்டம், எது அறவழி போராட்டம்? நேத்து நாங்க டிவைஎஃப்ஐ சபை மதுரையில முந்தானத்து நைட் நாங்க போராட்டம் நடத்திட்டு
அங்கேயே பெர்மிஷன் கைப்பட எழுதி கொடுக்குறோம். எழுதி கொடுத்து மதுரைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய திருவள்ளுவர் சிலை முன்பாக அந்த போராட்டத்தை வந்து ஓரத்துல நடத்துறது, காத்திரு போராட்டத்தை நடத்துவது, சாலையை மறிக்கல, வேற எந்த அலுவலகத்தையும் முற்றுகையிடல, எந்த லாண்ட் ஆர்டர் இஷ்யூ, எந்த பப்ளிக்கும் டிஸ்டர்பும் கிடையாது. ஓரத்துல பிளாட்ஃபார்ம்ல உட்காந்து ஒரு காத்திரு போராட்டம் நடத்தணும்னு சொல்றோம். அது என்ன அறவழி போராட்டம் கிடையாதா? எது அறவழி போராட்டம்? இப்ப நாங்க நேற்று போலீஸ் வர்றாங்க, அவங்ககிட்டயும் சொல்றோம், கோஷம் கூட போடலாங்க, ஒரு ஓரத்துல பிளாட்ஃபார்ம்ல பேசாம உட்காடுறோம்னு சொல்றோம். அது அறவழிக்க போராட்டம் கிடையாது. அப்ப எது அறவழி போராட்டம்னு அவர் அமைச்சர் சொல்றாரு? அப்ப நீட் தேர்வுக்கு எதிரான போராட்டமே அறவழி இல்லைன்னு சொல்றாரா? அது அறம் இல்லைன்னு சொல்றாரா? எது அறம்? ஜனநாயகன் படம் வந்திருக்குன்னு அதை போய் பார்த்துட்டு தொழில்துறை அமைச்சர் வந்து கண்ணீர் விடுவார், அதுதான் அறமா? இந்தியா முழுவதும் இளைஞர்கள் வந்து மாணவர்கள் போராட்ட காலத்துல பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இந்த நேரத்துல வந்து இவர் வந்து படத்தை பார்த்துட்டு ஒரு அமைச்சர் அழுவாரு, இதுதான் உங்க அறமா? படம் வந்திருக்கு, ஜனநாயகன் படம் வந்திருக்கு, ரொம்ப காலம் வரல. ஜனநாயகன் படத்தை தடை செஞ்சப்பயே டியூஎஃப்ஐ சொன்னோம் தடை செய்யக்கூடாது, வெளியிடுவதற்கு முதல் அமைப்பாக நாங்க பதிவு செஞ்சோம். இப்பயும் சொல்றோம், ஆயிரக்கணக்கான தொழிலாளர்களோட உழைப்புல வந்த படம், பல கோடி பணத்தோட சம்மந்தப்பட்டது. படம் வரட்டும், எங்களுக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு மனிதாபமானமா நீங்க படம் வந்திருக்கு, படத்தை பாருங்க, யாரும் கொண்டாட வேணாம் அப்படின்னு கூட ஒரு சொல்ல வேணாம் அந்த தாவேக்கு கட்சி சார்பா? இவ்வளவு பெரிய மாணவர்கள் பந்தெழுப்பி, இவ்வளவு பெரிய எழுச்சி, இவ்வளவு பெரிய வரவேற்பு அடிப்புல மாணவர்கள் போராட்ட காலத்துல பத்தி எரிஞ்சுக்கிட்டு இருக்கும்போது இன்னொரு சைடு ஜனநாயக படம் கொண்டாட்டம் என்பது எந்த வகையில நியாயமானது? இன்னைக்கு நடிகர் சூர்யா என்னோட பிறந்தநாளை கொண்டாடுறாரு. இன்னைக்கு பல திரைப்படம் பல விளையாட்டு வீரர்கள் சொல்லியிருக்கிறாங்க, அவங்க எல்லாம் யாரும் அரசியலுக்கு வரல, யாரும் ஓட்டு வாங்கல. ஏங்க நீங்க சினிமாலே இருந்தா கூட இந்த கேள்வி கிடையாதுங்க. நீங்க வந்து தமிழக மக்கள் உங்களை தேர்வு செஞ்சு தமிழக மக்களின் மிக முக்கியமான பொறுப்பான முதல் நபராக முதலமைச்சராக உங்க கட்சியில வந்து உங்க கட்சியை வந்து ஆட்சி பொறுப்புல ஏற்று இருக்கிறாங்க. அப்ப அந்த நம்பிக்கையை பாதுகாக்கிற வகையில படம் வரட்டும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, யாரும் கொண்டாட வேணாம். இன்னைக்கு வந்து இப்ப நீட் தேர்வுக்கான ஒரு பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கு, நாமளோட கோரிக்கை தான் அதுவும் அப்படின்னு நீங்க சொல்லியிருக்கணும்ல. இப்போ நீங்க முதல் அறத்தோட இருக்கிறீங்களா? அறவழி போராட்டம் சொந்தமாக அமைச்சர் ராஜ்மோகன் பேசுறாரு, நீங்க இது அறமா? அப்போ அந்த காவல்துறை தொடர்ந்து இந்த போராட்டத்தை வந்து இன்னைக்கு ரயில் போராட்டத்துல இன்னைக்கு ரயில் மறியல் போராட்டத்துல வந்து நேத்தே ஒரு குற்றச்சாட்டை முன் வச்சீங்க. அதாவது பெயர் குறித்த பேச்சு இல்லாம போலீஸ் வர்றாங்க, அவங்க யாருன்னே தெரியலங்கிற குற்றச்சாட்டு டெல்லி போராட்டத்தில் இருக்குது. இங்கேயும் இருப்பதாக ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது. ஆதம் கிச்சனையோட காலையில நான் பதிவு பண்ணும்போது அதை பதிவு பண்ணாரு. அப்படி இன்னைக்கு ரயில் மறியல் பிரச்சனை வரும்போது அப்படி யாரும் பேஜ் இல்லாம போலீஸ் உள்ள வந்தாங்களா? அது மட்டும் இல்லாம இன்னைக்கு ரயில் மறியல் பிரச்சனைகள்ல வந்து வேற என்ன பிரச்சனை எல்லாம் வந்தது? முதல்ல காவல்துறையோட அந்த அடக்குமுறை என்பது உச்சமாக இருக்கு. அதாவது எல்லா காலத்திலயும் நாங்க போராட்டம் நடத்திருக்கிறோம். இதே சகோதரி அனிதா இறந்து அடுத்த அரை மணி நேரத்துல போராட்டம் நடத்தி நீட் தேர்வுக்காக எல்லாம் போராட்டம் நடத்தி கைது செய்து சிறைச்சாலை கூட போயிருக்கு. அப்பையெல்லாம் பார்த்த அடக்குமுறையை விட இந்த அடக்குமுறை என்பது மிகவும் கொடூரமா இருக்கு. பல்வேறு விஷயங்கள்ல டெல்லியில் நடக்கக்கூடிய அந்த காவல்துறையோட ஒப்பிடுற மாதிரிதான் இங்கே இருக்கு. நீங்க காவல்துறைங்க நாங்க போராட்டம் ஒரு அமைப்பின் ஏதோ வந்து மறைஞ்சு ஒளிஞ்சு வந்து போராட்டம் நடத்த போறதெல்லாம் கிடையாது. ஒரு அமைப்பு அறிவிச்சு வரோம், போராட்டம் நடத்துறோம். நீங்க காவல்துறை நீங்க வாங்க, சட்டப்படி என்ன செய்யணும் நடவடிக்கை எடுக்கணும், ஒன்றும் பிரச்சனை, சந்திச்சுக்கலாம். அனுமதினா அனுமதி கொடுங்க, அனுமதி பெருத்தா கைது பண்ணுங்க, அதுக்கெல்லாம் நம்ம அஞ்ச போறது இல்லை. நீங்க சிறையில் அடிப்பீங்க, எதுக்குனாலும் எல்லாத்தையும் தயாராக டிவி சிறைத்தவர்கள் இடதுசாரி அமைப்புகள் போராட்டத்தில் நீங்க அது பிரச்சனை. ஆனா ஏன் நேம் பேஜை கழட்டி வச்சுட்டு வர்றீங்க? நேற்று மதுரையில முந்தா நேற்று தமிழகத்துல நடந்த போது அன்யூனிஃபார்ம்ல வர்றாங்க, போலீஸ் வர்றாங்க, போலீஸ் வந்து இழுக்கிறாங்க. அப்ப நம்ம தொடர் என்ன இயல்பா என்ன, யார் நீங்க அன்யூனிஃபார்மோட எதுக்கு வந்து நீங்க வந்து அரெஸ்ட் பண்றீங்க? ஏன் ஏற்கனவே வந்து டெல்லியில நாங்க உங்க குற்றச்சாட்டு வைக்கிறோம், RSS சேர்ந்தவர்கள் வந்து அந்த கலவரத்துக்கு காரணமா இருக்காங்க. இங்கே ஒரு பிஜேபி காரரோ RSS காரோ அப்படி கூட்டத்துல வரமாட்டான்னு என்ன நிச்சயம் இருக்கு? ஏன் அன்யூனிஃபார்மோட அவர் வர்றாரு? அப்ப கேள்வி கேட்கறாங்க. உடனே நேற்று யூனிஃபார்மோட வர்றாங்க, வந்ததுல பஸ்ஸுக்குள்ள ஏறி பார்த்தா பஸ்ஸுக்குள்ள ஒரே தகராறு. என்னன்னு பார்த்தா 3-4 போலீஸ் வந்து பேட்ச் இல்லாம இருக்காங்க. பேட்ச் ஆட்டு இறங்க சொல்லுங்கன்னா நம்ம வந்து பண்ணோம். இப்ப அவர் பேட்ச் இல்ல, அவர் யாரு, அவர் எப்படி நடந்துக்கிறாரு, எதுக்கு அவர் பேட்ச் இல்லாம வர்றாரு, எதை மறைக்கிறதுக்காக அவர் பேட்ச் இல்லாம வர்றாரு? அப்ப அவரோட நோக்கம் என்ன, இன்டென்ஷன் என்ன? நீங்க போலீஸ் தானங்க, சட்டப்படி தானங்க இருக்கணும், நீங்க எதுக்கு பேட்ச் இல்லாம வரீங்க? அப்ப அதன் பின்னாடி என்ன நோக்கம் இருக்குன்னு நம்ம சந்தேகப்பட வேண்டியிருக்குல்ல. அப்படிதான் நேற்று இருந்தாங்க. இன்னைக்கும் ரயில் மறியல் போராட்டத்தையும் கூட நம்ம தோழர்கிட்ட அவங்க நடந்த விதம் என்பது மிகவும் கொடூரமானது. ஜல்லிக்கட்டு போராட்டமோ வேற பல நேரங்கள்லயோ மதுரையில போராட்டம் நடத்துவதும் ரயில் மறிப்பதும் இதெல்லாம் இயல்பான ஒண்ணுதான். ரயில மறிப்போம், நம்ம சொன்ன கோரிக்கை ரயில மறிப்போம், காவல்துறை சொல்லுவாங்க. ஒரு கட்டத்துல அந்த ரயில் மறியல்ன்றது நம்ம அறிவித்தல் அடிப்படையில் நடந்த பிறகு நாமளே கூட அரெஸ்ட் ஆயிருக்கிறோம், இல்ல அவங்களே கூட இது பண்ணிருக்கிறாங்க. ஆனா இந்த முறை வந்து மிக கொடூரமாக நேற்று நம்ம தோழர் ஒருத்தரை கடிச்சு வச்சிருக்காங்க. போலீஸ் செய்யற வேலையாது ஒரு தோழரை கடிக்க போட்டிருக்காங்க. பல தோழர்கள், ஆண் தோழர்கள், பெண் தோழர்கள் பார்க்காம பலருக்கும் வந்து ரத்த காயம் இருக்கு. ஒரு தோழருக்கு இன்னைக்கு ரயில் மறியல கையே இறங்கி போயிடுச்சு. அவர் படிக்கக்கூடிய மாணவர். என்ன அவர் வந்து குற்றம் செஞ்சுட்டாரு? நீ தமிழக சட்டமன்றத்தில் நிறைவேற்றிய தீர்மானத்துக்கான போராட்டம்,
சட்டமன்றத்தை நிறைவேற்ற தீர்மானம் தானே அது. உங்க கட்சி நீங்க என்ன சொல்றீங்க, நீட்டுக்கு எதிராக இருக்குன்னு சொல்றீங்கல்ல, அப்ப அதற்கேற்ற முறையா அவங்களுடைய போராட்டத்தை அணுகிற முறை என்பது இருக்கு. இப்ப எல்லா வகையிலும் இந்த அரசாங்கம் வந்து சொல்றது ஒன்னதாகவும் செயல்ல வேற ஒன்னதாகவும் இருக்கு. இந்த அரசாங்கத்தின் மீது பல்வேறு அரசியல் கட்சிகளும் வைக்கக்கூடிய அந்த கேள்வி சந்தேகத்தை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில இந்த அரசாங்கம் தொடர்ந்து அதை நோக்கி பயணிக்குதா என்ற கேள்வியை வாலிபர் சங்கமும் முன்வைக்க. இன்னைக்கு மோடி வந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு போட்டிருக்காரு, பார்த்திருப்பீங்க. அந்த மோடியோட அறிவிப்பு என்னன்னாக்க மாணவர்களை தவறாக வழிநடத்துவர்களை யாரும் தப்ப விட மாட்டோம் அப்படின்னு எச்சரிக்கை விடுத்திருக்காரு. அதே மாதிரி சம்பந்தப்பட்ட குற்றங்கள்ல வந்து நாங்க கடுமையான நடவடிக்கை எடுப்போம், அதை நம்புங்கன்ற மாதிரி சொல்லியிருக்காரு. குறிப்பா இன்னொரு முக்கியமான விஷயம், அண்ணா ஆசிரியரை கேள்விப்பட்டிருப்பீங்க, ஊழல் எதிர்ப்புக்காக வந்து முதல்ல பிரச்சனை கிளப்பும். இன்னைக்கு வந்து மாணவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்துங்கள் அப்படின்னு முறை அண்ணா ஆசிரியரோட குரலும் வெளியே வந்திருக்கு. இதை சேர்த்து புரிஞ்சுக்கிறது. அதான் அண்ணா ஆசாரை ஊழலுக்கு அந்த இயக்கம் என்பதை நடத்தினாரு, இன்னைக்கே வெளியவே வராம இருக்கிறாருன்னு தெரியல. இது மாதிரி சிலர் பல நோக்கத்திற்காக, அதாவது அவரு பிஜேபி RSS பின்புலத்துல இருந்து நடந்த இயக்கம் நடத்துறாரான்றது ஏற்கனவே பல விஷயங்கள் வந்துருச்சு, வெளியே வந்துருச்சு. ஆனா அண்ணா ஹசாரே போன்றவர்கள்லாம் வந்து நம்ம வந்து பெருசா கணக்கில் எடுக்க வேண்டியதில்லை. அதாவது ரொம்ப தெளிவானது. ஏற்கனவே உச்ச நீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி அவர் தான் வந்து கருப்பான் பூச்சின் இளைஞர்களை வேலையில்லா கொடுமையினால வந்து இளைஞர்கள் துடிச்சுக்கிட்டு இருக்க நேரத்துல இளைஞர்கள் மிக கொச்சையாக கருப்பாம்பூச்சி மாதிரி வெட்டியா இருக்கனால அப்படி பண்றாங்கன்னு அவர் சொன்னதுதான் இன்னைக்கு இந்திய அரசாங்கத்துக்கு எதிராக இவ்வளவு பெரிய போராட்டம். அதே நேரத்தை அவர் மறுபடியும் திருப்பியும் அவர் வந்து இளைஞர்களை வந்து அந்த போராட்டத்தை பாக்குறதுக்கு நேரம் இல்ல, வீடியோ எல்லாம் காட்டாங்க அப்படின்னு வந்து மறுபடியும் சொல்லியிருக்காரு. ஒரு தலைமை நீதிபதி இவ்வளவு பெரிய ஒரு போராட்டம் என்பது நடக்குது, மாணவர்கள் அதுல வந்து பாதிக்கப்படுறாங்க, ராணுவத்தை வந்து நேரடியாக களத்துல இறக்கப்படுது, அந்த சூழல்ல கூட அந்த வீடியோ பாக்குறது கூட அவருக்கு வந்து நேரம் இல்லைன்னு சொன்னா யார் உத்தரப்பட்டவர் அந்த வீடியோ பார்ப்பாரு, யாருக்காக அதை பார்க்க மறுத்தாரு அந்த கேள்வி வருது. இப்ப அதன் பின்னால் இப்ப மோடி சொல்றாரு அவர் வந்து யார தூண்டுறாங்க, நாங்க வந்து அவங்கள விட மாட்டோம் மாணவர்கள். யார தூண்டணும், எந்த காலத்துல இருக்கிறோம், யார் அந்த போராட்டத்துக்கு வந்திருக்கவங்கள, அந்த போராட்டத்துல வந்திருக்கவங்க எல்லாம் இதுக்காக இந்த 3 தடவையும் பிரதமர் நரேந்திர மோடிக்கு ஓட்டு போட்டவங்கதான் பெரும்பான்மை இருக்கிறாங்க. அந்த பாரம்பரிய குடும்பத்தை சார்ந்தவங்க பிஜேபி உறுப்பினர் வந்து சொல்றாங்க, அவங்க எல்லாம் யார் தூண்டணும்? இன்னைக்கு இவ்வளவு பெருசா இந்தியா முழுவதும் இந்த பிரச்சனை வந்து இவ்வளவு வைரல் ஆயிருக்கு. எப்படி வைரல் ஆச்சு? கடந்த காலத்துல இப்ப வரைக்கும் மீடியா, மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எல்லாமே மோடியோட புகழ்படுற மீடியாவா இருக்கு. ஆனா இன்னைக்கு இளைஞர்கள் தன்னுடைய சோசியல் மீடியா மூலமா அவங்களே ஒரு இயக்கமாக அதை மாத்துறாங்க. எந்த மீடியாவும் காத்திருக்க வேண்டியது இல்ல, அவங்க கூட படிச்சிருக்கிறாங்க. நீங்க அந்த சிஜேபியோட வந்து அந்த ஒருங்கிணைப்பு ஆப்தே இருக்கிறாரு, அவரே ஒண்ணு சும்மா எல்லாம் இல்ல, அவர் வந்து டிஜிட்டல் பொலிட்டிக்கல் லாங்குவேஜ் லண்டன்ல படிக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய ஐசா கோசி எஸ்எஃப்ஐயோட தலைவர்கள் ஐலங்கிய தலைவர், அவங்க வந்து PhD ஸ்காலர். இந்த போராட்டத்தை ஒருங்கிணைங்கன்னா யாரும் வந்து எந்த அறிவும் இல்லாதவர்கள்லாம் கிடையாது. இன்று மோடி வந்து மாணவர்களுக்கு எதிராக, போராட்டக்காரர்களுக்கு எதிராக திருப்பியும் ஒரு அதிகார தோரணையில அவர் திருப்பியும் பேசிக்கிறாரு. இதே மோடி வந்து போராட்டம் நடத்தக்கூடிய லட்சக்கணக்கான மாணவர்கள் போராட்டம் நடத்தக்கூடிய அந்த போராட்ட இடத்திற்கு சென்று ஒரு பிரதமர் சொந்த நாட்டு மாணவர்கள் இளைஞர்களும் சந்திக்கிறதுக்கு அவருக்கு என்ன தயக்க வேண்டியிருக்கு? நேரடியாக போய் கோரிக்கையை ஏன் கேட்கக்கூடாது? அவரு கேட்காத பிரதமர் ஏன் கருத்து சொல்லணும்? என்ன அவர் எந்த தார்மீக அடிப்படையில் அவர் கருத்து சொல்றாரு? 24 லட்சம் மாணவர்கள் அந்த நீட் தேர்வு வினாத்தாள் கட்சியினால மாட்டின அவங்களுடைய எதிர்காலம் பெரிய கேள்விக்குறியா மாறிச்சு. இந்தியாவில இது வரைக்கும் 20 பேர் நீட் வினாத்தாள் கட்சியினால வந்து இறந்துருக்காங்க. இது மாதிரி பல வினாத்தாள் கட்சி என்பது இந்தியா முழுவதும் நடந்திருக்கு. இப்ப இதுக்கு எதுக்குமே பொறுப்பு கிடையாதா? கடந்த காலம் ஒவ்வொரு பிரச்சனையும் நீங்களே போராட்டம் நடத்திருக்கீங்க. பிஜேபியா போராட்டம் நடத்திருக்கிறேன், மன்மோகன் சிங் அவர்களை வந்து ராஜினாமா பண்ண சொல்லி. அப்பெல்லாம் என்ன அடிப்படையில் நீங்க போராட்டம் நடத்தீங்க? ஒரு பிரதமரே பொறுப்பேற்க சொன்னீங்க. ஆக்சுவலா உண்மையாகவே இவ்வளவு பெரிய இந்த கல்வி குளறுபடிக்கும் பிரதமராக இருக்க அவரே பொறுப்பேற்கணும். அவரே முன் வந்து என்னால் வந்து ஆட்சி நடத்த முடியல, என்னால் மாணவர்களுக்கான ஒரு பதில் சொல்ல முடியல, ஒரு சிறந்த கல்வியை என்னால வந்து நடத்த முடியல, இந்திய கல்வியை சிறந்ததற்காக நானே பொறுப்பேற்கிறேன்னு மோடி சொல்லியிருக்கணும். அதை விட்டுட்டு தன்னுடைய அந்த அமைச்சராக இருக்கக்கூடிய தர்மேந்திர பிரதானை கூட அவரால் மாற்ற முடியாம அவர் வந்து இன்னைக்கு மாணவர்கள் மீது திருப்பியும் வந்து பழி போடுவது என்பது எந்த வகையிலும் ஏற்க முடியாது. இன்னைக்கு சந்திரசேகர் ஆசாத்தோட பிறந்த தினம். நீங்க வந்து லாலா லஜபதி ராயை அடித்து கொண்டதுக்காக சாண்டர்ஸ் அந்த ராணுவ வெள்ளை அதிகாரியை போய் சுட்டு கொலை செஞ்சாரு. அந்த சந்திரசேகர் ஆசாத்தின் நினைவு தினத்தன்னைக்கு இன்னைக்கு இந்தியா முழுவதும் போராட்டம் நடத்த சொல்லி அந்த மாணவர்கள் அறிவிப்பு கொடுத்திருக்காங்க. இந்த மாதிரி இந்தியாவை பாதுகாப்பதற்கான கல்விக்கான போராட்டம் நடத்தக்கூடிய அந்த மாணவர்களை திருப்பி அவர் வந்து பழி சொல்லி எந்த விதத்திலும் ஏற்க முடியாது. மோடி 3 முறை தொடர்ந்து பிரதமராக வந்திருக்கலாம், ஆனால் இனிமேல் இந்தியாவில் மோடி பிரதமராக முடியாது என்பதைதான் இந்த மாணவர்கள் இளைஞர்கள் எழுச்சி என்பது கண்முன்னாடி நமக்கு வந்து காட்சிப்படுத்தியிருக்கு. மோடியின் அந்த ஆட்சியை முற்றுப்புள்ளி வைக்கக்கூடிய விதத்தில் இந்த போராட்டம் நிறைவேறும் தான் சொல்ல வேண்டியிருக்கு. ஓகே, பல்வேறு விஷயங்களை சொல்லியிருக்கீங்க. நன்றி.